இங்க எல்லாருக்கும் சுய நீதி, சுய பரிசுத்தம். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு நான் பெருசு, நீ பெருசு, நான் கீழே, நீ மேல. இந்த 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா? நல்ல ஒருமனமா இருந்தான். ஒருமனமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல, பிரச்சனை வரல. 6ஆம் அதிகாரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு? 1-2 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபைக்குள்ளதான் ஒருமனம் வந்துருச்சு, சர்ச்சுக்குள்ள ஒருமனம் வந்துருச்சு. 1ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டார்கள், எழுப்புதல் வந்துருச்சு. 3ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் கூடி இருந்தார்கள். இப்ப இங்க எங்க கிரேக்கன் ஒருத்தன் உள்ள வந்தான்? இந்த தாட் ஏன் வந்துச்சு? இப்போ ஒருமனப்பட்டு கூடி உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ள தோன்றான், கிரேக்கர்கள் விதவைகள், கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில்லை, நம்ம தான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வந்துட்டோமே. இப்ப அந்த கிரேக்கங்கிற தாட் ஏன் வந்துச்சு உனக்கு? அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒருமனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்கன், நான் யூதன், நான் அந்த ஊர்க்காரன், நான் இந்த ஊர்க்காரன், நான் அந்த மொழிக்காரன், நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் ஒரு மனதுக்கான பிரிவினை, காயினுடைய சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் என்ன செய்கிறது? ஒரு நாள் உன்னை ஏதேனை விட்டு வெளியே கொண்டு போகும், வெளியே கொண்டு போயிடும். கடைசியில காயின் ஏதேனை விட்டு எங்க போயிட்டான்? பூமிக்குள்ள போயிட்டானா? வசனம் சொல்லுது, பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பே. இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச்சுக்குள்ள. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், டோன்ட் கார்னர் எனிபடி. நான் சொல்றது புரியுதா? யாரையும் கார்னர் பண்ணாதீங்க, யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க, உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது. உங்களாலையும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல? ஒன்னஸ் கொண்டு வர முடியல. இங்க ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்து இருக்கிறார். எது கொண்டாந்து? ரிப்பேர் சரி பண்றதுக்கு கொண்டாந்து இருக்கிறார் சர்ச்சுக்குள்ள. நீங்க பாக்குற இடம் சர்ச்சுங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப். இங்க வந்து ஏன் அந்த கார் ஓட்ட, ஏன் அந்த கார் ஓடாம நிக்குது, ஏன் அந்த கார்ல இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான். இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தான் கர்த்தர் சர்ச் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிறாரு. அதை தான் பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைக்கணும். நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவாடி கிடையாது. அந்த அம்மாவுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. கன்னிகை தான் அந்த அம்மா. யாரு? புருஷனை அறியாத கன்னி தான். ஆனா வசனம் சொல்லுது, அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. அவ கன்னியா இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிட முடியாது. அவளுக்கு என்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா படிச்சு பாருங்க. இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம நம்ம நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நல்லா பரீட்சை எழுதுற பையனை பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்ல அக்கம் பக்கம் என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். பேப்பரை வாங்குவான், கொஸ்டின் பேப்பரை வைப்பா, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் அடிஷனல் ஷீட்டுமா எழுதுறான். அவ்வளவுதான் அவனுடைய வேலையே இருக்கும். இந்த ஆன்சரே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? சுத்தி பார்த்துன்னு இருப்பான். நல்லா எழுதுறவன கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனையும் எழுத விட மாட்டான். நல்லா பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு ஆன்சர் தெரியாது, இவன் எழுதல, கூட உட்காந்துருக்க நல்லா எழுதுறவனையும் என்ன பண்ண மாட்டான்? எழுத விட மாட்டான். இப்படி அவங்ககிட்ட பேசிட்டே உட்காந்துருப்பான். நல்லா எழுதுறவன் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான், இடது புறம் வலது புறம் பார்க்க மாட்டான். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவன் உதவி ஒரு கண்மலையாக கிறிஸ்துவை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பானே ஒழிய பக்கத்தில் இருக்கிற எவனை பத்தியும் பார்க்க மாட்டான். யார், நான் எப்பவும் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வரும்போது யார் எக்கேடு கட்டாலும் கவலையப்படாதீங்க. அப்படி கேள்விப்படுறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான், அவ்வளவுதான் முடியும். அவனை பத்தி அக்யூஸ் பண்ணிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு மனுஷ கொலைபாதகன். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எரிச்சல், விரோதம், கோபம், மூர்க்கம், ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு. யாக்கோபுக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரவனையும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா ட்ரெஸ் போடுறவனையுமே பாகுபாடு பார்க்காதேங்கிறார். அதையே சொல்றாரு. இன்னைக்கு பொல்லாங்கன்களால் நிறைந்திருக்கிறது சபைகள். எரிச்சல். ஒரு விசுவாசி மேல வந்துட்டா எரிச்சல். ஒரு சபை இன்னொரு சபையோட பெரிய சபை ஆயிட்டா எரிச்சல். ஒரு விசுவாசி வீடு கட்டிட்டா எரிச்சல், இன்னொருத்தருக்கு எரிச்சல்.
ஏன் வருது? அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு என்ன? அவங்கள பத்தி அக்யூஸ் பண்ணி பேசுறது. உங்களை எதுக்கு கர்த்தர் சர்ச்சுக்கு கூட்டு வந்தாரு? நீங்க கற்புள்ள கன்னிகையா மாறி மணவாளனை சந்திப்பதற்கு. அடுத்தவங்களை மாத்திர வேலை இங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது, அவங்க செய்வாங்க. அதான் அந்த வேலையை செய்து ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கான்வர்சேஷன்ல வேண்டாம். இங்க யார் என்ன ஏது, அந்த பிரதர் தெரியுமா, இந்த சிஸ்டர் தெரியுமா, அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை என்ன, இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன. நீங்க அந்த பக்கத்துல உட்காந்துருக்க பரிச்சைக்கு அந்த ஆன்சர் தெரியாத பசங்க மாதிரி நீங்க எல்லாரும் சபைக்கு வாங்க. நாங்களே எங்க சபைக்கு போன உடனே முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. துதி பகுதின்னு ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சபைக்குள்ள வந்த உடனே உட்கார்ந்து பைபிளை பாட்டு பிரிச்சு வாசிக்க வேண்டியது இல்லையா? நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டியது. தயவு செய்து பேசி ஒரு மனத்தை கெடுத்துறாதீங்க. உங்களுடைய கன்னிங்னஸை கொண்டு வந்து இங்க விதைக்காதீங்க. சும்மா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உசுப்பேத்தாதீங்க. இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு. சபையை கண்டிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் ஊழியக்காரனை வச்சு செய்வார். இன்னொருத்தனை பத்தி பேசுறது, அவங்ககிட்ட இவனை போட்டு கொடுக்கிறது, உன்னை தெரியுமா, உன்னை பத்தி அவன் பேசுறான், அவனை பத்தி இவன் பேசுறான். எதை பத்தி யாரை பத்தியும் பேசாதீங்க. இந்த இடம் யாரை பத்தி பேசுவதற்கான இடமே கிடையாது. இது தேவனை பத்தி மட்டும் பேச வேண்டிய இடம். ஆண்டவரை பத்தி மட்டும் பேசுங்க. வாங்க பேசுங்க. உங்களை யாரையாவது பார்த்தா காயினா தெரியுதா? நல்லா போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த ஆளை பார்த்தா காயினா தெரியுது. ஏன்னா உங்களாலையும் மாத்தாது, உங்களால மாற்ற முடியாது. நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவராலையும் மாற்ற முடியாது. நீங்க போய் பேசுறது இன்னொரு காயின்ட்ட. நீங்க இன்னொரு காயின்ட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த காயின் இன்னொரு காயின்ட்ட பேசுது. கடைசியில் அத்தனை பேரும் காயினாருக்கு தான் இருக்கிறோம். இங்கே ஆபேலுக்கு வழியே இல்லாமல் போயிட்டு இருக்கு. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள்.